பாலஸ்தீனிய கைதி இஸ்ரேலின் காவலில் இறந்ததாக தகவல் கூறுகிறது. பாலஸ்தீனிய கைதி ஒருவர் இஸ்ரேலிய காவலில் இறந்துவிட்டதாக பாலஸ்தீனிய கைதிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இறந்தவர் மொட்டாஸ் அபு ஸ்டீன்ஸ் என்றும் காசா மீதான இஸ்ரேலின் போர் தொடங்கியதில் இருந்து இஸ்ரேலிய சிறையில் இறந்த 55வது பாலஸ்தீனியர் என்றும் கூறப்படுகிறது. இதுவரை 320 குழந்தைகள் மற்றும் 88 பெண்கள் உட்பட 10,400 பேர் இஸ்ரேலிய சிறைகளில் தடுப்பு மையங்களில் உள்ளனர். மொத்தத்தில் 3,376 பாலஸ்தீனியர்கள் நிர்வாக காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இது பரவலாக விமர்சிக்கப்பட்ட நடைமுறையாகும். இது பாலஸ்தீனியர்களை புதுப்பிக்கக்கூடிய 6 மாத காலத்திற்கு குற்றச்சாட்டு அல்லது விசாரணையின்றி காவலில் வைக்க அனுமதிக்கிறது. கமல் அத்வானின் ஹுமாஸ் அபு சஃபியா ஆஃபர் சிறையில் அடைக்கப்பட்டதாக உரிமைக்குழு தெரிவித்துள்ளது. கடந்த மாதம் பெய்ட் லாகியாவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய சோதனையின் போது கைது செய்யப்பட்ட கமால் அத்வான் மருத்துவமனையின் இயக்குனர் ஹுமஸ் அபு சஃபியா ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள ஒரு மோசமான இஸ்ரேலிய இராணுவ சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய உரிமைக்குழு ஒன்று கூறுகிறது. மனித உரிமைகளுக்கான PHRஐ அபு சாஃபியா ஆஃபர் சிறையில் இருப்பதை இஸ்ரேலிய இராணுவம் மின் அஞ்சலில் உறுதிப்படுத்தியது. அபு சாஃபியாவின் குடும்பத்தின் வழக்கறிஞர் ஒருவருக்கு ஜனவரி 29 வரை அவரை பார்க்க அனுமதிக்கப்பட மாட்டார் என்று கூறப்படுகிறது என்று PHRயின் செய்தி தொடர்பாளர் ரன் யாரோன் கூறினார் என்று அசோசியேட் பிரஸ் தெரிவித்துள்ளது. அபு சாஃபியாவை காவலில் வைத்து இராணுவ தொட்டிக்குள் துருப்புகள் வலுக்கட்டாயமாக தள்ளியதால் சக ஊழியர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் அபு சாஃபியாவின் பாதுகாப்பு குறித்து அச்சம் தெரிவித்துள்ளனர். முன்னாள் கைதிகள் ஆஃபர் சிறையில் கடுமையான நிலைமைகளை புகார் அளித்துள்ளனர். இதில் அடித்தல், குறைந்த உணவு பரிமாறுதல் மற்றும் மருத்துவ பராமரிப்பு மறுப்பு ஆகியவை அடங்கும். 51 வயதான அபு சாஃபியா கமால் அத்வான் மருத்துவமனையை அக்டோபர் மாதம் தொடங்கி சுமார் 85 நாட்கள் இஸ்ரேலிய துருப்புகள் முற்றுகையிட்ட போது அதனைத் தொடர்ந்து இயக்கி வந்தார் என்று சக ஊழியர்கள் கூறுகின்றனர். முற்றுகையின் போது இஸ்ரேலிய தீ மருத்துவமனையை பலமுறை தாக்கியதால் சர்வதேச உதவிக்காக அவர் அடிக்கடி வீடியோக்கள் வெளியிட்டார். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.